ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில நாட்களில் ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ எந்த தேதியில் வெளியாக போகுது, இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா 100லேருந்து 120 மார்க்குக்கு உள்ளவங்களுக்கு ஜேஏ போஸ்டிங், டைப்பிங் போஸ்டிங்ஸ், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இந்த வருடம் கிடைக்குமா, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னும் சில நாட்களில் நமக்கு ரிசல்ட் வர இருக்குது. ஸோ எந்த தேதியில் வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக 4000 சில்லற வேக்கன்சிஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 4000, இப்போ ஒரு 4000, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 9000 வேக்கன்சிஸ். அந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 வேக்கன்சிஸ் வரை இருக்குது. ஆனால் நம்ம எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு கூட இன்னும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் த ரிசல்ட்டு கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதனால், ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த வருடம் நமக்கு பொது தேர்தல் வரப்போகுது. தேர்தல் சமயத்தில் அடுத்த வருஷம் நமக்கு குரூப் 4ஓட எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அப்படியே நடந்தாலும் நமக்கு அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே தான் நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வருஷம் எழுதினவங்களும் கண்டிப்பாக இன்னும் அடுத்த வருஷத்துக்கு படிங்க. அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப குறைய போகுது. ஏன் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பு. அதோடு கூட வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கட் ஆஃப் மார்க் குறையும். ஸோ நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவை எழுதினாலும் இந்த தடவை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி நான் 2-3 தடவை எழுதி நான் இந்த தடவை எழுதியிருக்கேன், இந்த தடவையும் எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் அதோடு கூட இன்னுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்கள் 100 மார்க்கு 120 மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க, இல்லை டைப்பிஸ்ட்டு கூட நான் முடிக்கலை, எதுவுமே முடிக்கலை, ஜஸ்ட்டு நான் ஒரு டிகிரியோ இல்லை 10th 12th இந்த மாதிரி படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன மாதிரியான ப்ரையாரிட்டி எல்லாம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுமே பார்க்கலாம். போன தடவைலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருஷம் இந்த குரூப் 4 எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் வருது. எவ்வளோ டஃப்பாக கேட்டிருந்தாலும் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4 நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனாலேயே அவங்க கொஷின்ஸ் பேப்பரை இன்னுமே டஃப் ஆக்குறாங்க, ரொம்ப ஹார்ட் ஆக்குறாங்க கொஷின்ஸ் பேப்பர். அதனாலேயே இந்த தடவை நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாமையே எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸாம் அந்த மாதிரி. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அந்த மாதிரி எதுவுமே ஒரு விஷயம் பண்ணலை. அதற்கு பதிலாக நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புதுசாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு நம்ம ஒரு 12th முடிச்சுட்டோ இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு டேட்டா என்ட்ரி படிச்சிடணும் அப்படின்னாலே நமக்குன்னு ஒரு தனி போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் மார்க்கு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப குறைவாக வரும், என்னென்ன ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு குறைவாக வரும், எப்போ வந்து ரிசல்ட் வரும், எந்த தேதியில் வந்து வரும் அப்படின்றத சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு 4 தேதி அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது 10லேருந்து 15 தேதிக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே ரிசல்ட் விட்டுடுவாங்க. ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருடம் கவுன்சிலிங்ஸ் நடக்கும். கட் ஆஃப் மார்க் வந்து லேட்டராக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் நமக்கு விஏஓவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே வந்து ஒரு 150 to 160 155 to 160 அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது இந்த வருஷம். ஏன்னா நமக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்தது. எல்லோரும் எழுதுனவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவோம், நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காங்க. எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவ்வளோ ஒரு டஃப்பாக வந்து இருந்தது. ஹையஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கு இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 தான் இருக்கும். அதோடு கூட ரொம்ப குறைவான மார்க்கு உள்ளவங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைவான மார்க் எடுத்திருந்தால் கூட இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 100 to 120 மார்க்குக்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸ், லோவர் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் இந்த தடவை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஒரு 120 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்தளவில் இப்போ நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்குறாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்து கம்யூனிட்டி, அதாவது ஜென்ரல் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஒரு 140க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக கவுன்சிலிங்ஸ் வர போகலாம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு தான் நமக்கு இந்த தடவை கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப், அதாவது போன தடவை இந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 to 160 அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரி. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாருமே போட்டியிடுவாங்க, அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழ் உள்ளவங்க, கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம், இந்த முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி கோட்டா சீட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் குறைவான அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 130 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த தடவை உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ்களை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கிறது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த தடவை வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குறைவான கட் ஆஃப் மார்க் உள்ளவங்க, ஆல்ரெடி கட் ஆஃப் மார்க்கை பற்றி நம்ம நிறையா வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.